உங்களுடைய வாழ்க்கையில வந்த சோதனைகள் சாதாரணமான சோதனைகளாக இருக்காது. மற்றவங்க அனுபவித்ததை விட அதிகமான அழுத்தமும் பொறுப்பும் உங்கள் மேல் நிச்சயமாக விழுந்திருக்கும். அதனால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான சோதனைகளை நீங்கள் கட்டி வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. ஆனா இந்த சோதனைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதாரணமான ஒரு நேரத்தில் ஏற்பட்டது கிடையாது. சனி பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரியான சோதனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட ஆரம்பித்தது. உங்களுடைய வாழ்க்கையில பொறுப்புகள் என்பது அதிகமாகவே இருக்குங்க. சில நேரங்களில் ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகள் உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். அதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இந்த மாதிரி ஏற்படுகிறது, எது செய்தாலும் ஏன் பிரச்சனைகளில் போய் முடிகிறது என்று உங்களுக்குள்ளேயே சில உணர்வுகள் நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். உங்களுடைய வேலை விஷயங்கள், குடும்பங்கள், நிதி நிலைமைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் சோதனைக்கு உட்படுத்தப்படும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, பயத்திற்கும் உள்ளாக்கப்படுவீங்க. என்னடா நம்முடைய வாழ்க்கையில ஒரே நேரத்துல வேலைகளிலும் பிரச்சனைகள் வருது, தொழில் பண்ணி கொண்டிருந்தா கூட தடைகள் ஏற்படுகிறது, பணம் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படுகிறது, நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று பல கேள்விகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஓட ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைகளும் இந்த மாதிரியான ஒரு சோதனைகளும் உங்களுக்கு ஒரே நேரத்தில் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை அப்படி நிறுத்தி கூட வைக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த கடினமான சூழ்நிலைகள் தான் உங்களுடைய உண்மையான திறனை வெளிக்கொண்டு வந்து கொடுத்திருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் எப்படி தாங்கிக் கொள்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தேடி கொடுப்பதற்காக மட்டுமே இதெல்லாம் உங்களுக்குள்ள நடந்தது. நீங்கள் எவ்வளவு அழுத்தம் இருந்தாலும் உடையாமல் நிற்கக்கூடிய மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இன்று நீங்க எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய ஒருவராக நிச்சயமாக மாறவும் செய்வீர்கள். நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை உங்களுக்குள்ள பல கேள்விகளில் நீங்களே கேட்டு அதன்படியும் நீங்கள் நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே மாறவும் ஆரம்பிப்பீங்க. இந்த சனி பகவான் உங்களுடைய பொறுமையை உச்சத்திற்கு கொண்டு சென்றார். ஏன் தெரியுமா? நீங்கள் விரும்பிய விஷயங்கள் உடனே கிடைக்காத ஒரு நிலைமை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதனால உங்களுக்குள்ள பல கேள்விகள், பல அவமானங்கள், ஏன் இந்த மாதிரி ஏற்பட்டது அப்படின்னு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திய நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். காத்திருக்க வேண்டிய நேரங்கள் கூட உங்களுக்கு நீண்டு போயிருக்கும். இன்னும் சில நேரங்களில் முடிவே வராதது போல உங்களுக்குள்ள தோன்றவும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பீங்க. இந்த ஒரு காத்திருப்பு உங்களை நிச்சயமாக சோதித்திருக்கும். ஆரம்பத்தில் ஒண்ணுமே தெரியாத உங்களுடைய வாழ்க்கை இனிமே போக போக எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் அதே ஒரு நேரத்தில் உங்களுக்கு பொறுமையின் உண்மையான அர்த்தத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் கற்றுக் கொடுத்திருக்கும். இன்று நீங்கள் எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் சரியான ஒரு நேரத்தை காத்திருக்கக்கூடிய ஒரு திறனை நிச்சயமாக நீங்க பெற்றிருப்பீங்க. இனிமே அவசரம் எதுவுமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை எப்படி போக வேண்டும் என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு இடத்திற்கு நிச்சயமாக போகவும் ஆரம்பித்திருப்பீங்க. இந்த ஒரு பொறுமை தாங்க உங்களுடைய வெற்றியின் ஒரு அடிப்படையாக இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக இப்படி மாறுகிறது என்பதை நீங்களே உணரவும் ஆரம்பிப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் உங்களுடைய உழைப்பையும் சோதிக்க ஆரம்பித்தார். உங்களுடைய உழைப்பிலாவது நன்மைகளை கொடுப்பார் என்று நீங்கள் எதிர்பார்த்தீங்க. ஆனால் அதிலும் சில சோதனைகள் உருவாக்க ஆரம்பித்தார். நீங்க எவ்வளவுதான் உழைத்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு உடனே தெரியாது. அதனால உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்படும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் எவ்வளவுதான் உழைத்தாலும் நன்மைகள் என்பது ஏற்பட மாறிக்கே என்கிற மாதிரியான சில கவலைகள் உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு பல முறை மனசோர்வை உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கும். என் உழைப்பு வீணாக போய்விட்டதா என்று பல கேள்விகள் கூட நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த ஒரு கேள்வி உங்களை வாட்டி கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு உழைப்பு உங்களை மெதுவாக சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பலனாக மாறக்கூடிய வகையில் உங்களுக்கு நிச்சயமாக அமைந்திருக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. ஏன் இந்த மாதிரி நடந்தது, எதற்காக இந்த மாதிரி நடந்தது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக ஓடி இருக்கும். இன்று நீங்க அடையக்கூடிய வெற்றிகள் அனைத்தும் அந்த ஒரு பழைய உழைப்பின் ஒரு விளைவாக மட்டுமே தாங்க இருந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய உழைப்பை நிறுத்தவில்லை என்பதை உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். தவறுகள் நடந்தாலும் நன்மைகள் நடக்காமல் போனாலும் என்னுடைய உழைப்பை நான் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருப்பேன் என்கிற ஒரு விடாமுயற்சி உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்னும் சில காலங்களில் உங்களுக்கு உதவியானது கிடைக்காமல் போயிருக்கும். அதுவும் நீங்க நம்பிய இடங்களில் இருந்து கூட உங்களுக்கு உதவி என்பது கிடைக்காது. நீங்க அந்த ஒரு மனிதர்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மனிதர்கள் அதை எல்லாத்தையுமே மறந்து உங்களுக்கு உதவி செய்யாமல் போகக்கூடிய காலங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும்.
நீங்கள் எல்லாத்தையுமே தனியாக சமாளிக்க வேண்டிய நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி இருக்கும். ஆரம்பத்தில் அது மிகவும் கடினமாக உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பித்திருக்கும். ஆனா அந்த ஒரு தனிமை தாங்க உங்களை சுயமாக செயல்பட கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கைனா இதுதான், வாழ்க்கைன்னு இந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும் என்கிற சில பாடங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கவும் அந்த ஒரு தனிமை உங்களுக்கு உதவி இருக்கும். நீங்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் உங்களுடைய பாதையை உருவாக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இன்று நீங்க சுயநிறைவு கொண்ட ஒருவராக மாறவும் செய்திருப்பீர்கள். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது என்பதை நீங்களே உணர்ந்து கொண்டு அதன்படியும் நடக்க ஆரம்பிப்பீங்க. முன்பு நீங்கள் உணர்ச்சியால் அதிகமாக பாதிக்கப்படுபவராக இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள் உங்களை நிச்சயமாக மாற்றிருக்கும். இன்று நீங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் நிச்சயமாக பெற்று பெற்று இருந்திருப்பீங்க. இன்று உங்களை குளிர்ச்சியானவராக மட்டும் கிடையாது, மாறாக வலுவானவராகவும் மாற்றியிருக்கும். நீங்கள் இப்போது உணர்ச்சியால் மட்டும் கிடையாது, காரணத்தாலும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நபராகவும் நிச்சயமாக மாறவும் செய்திருப்பீர்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். ஏன் நடந்தது, எதனால் நடந்தது என்று தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமே தீர்வானது கிடைக்கும். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்களுக்குன்னு இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் இனிமே தீர ஆரம்பிக்கும். தீருகிறதா இல்லையா என்பதை இந்த ஒரு தேதிக்கு பின்னர் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மகரம் ராசி வாழ்க்கையில சனி பகவான் உங்களுடைய உழைப்புக்கு இனிமே பெரிய பலனை ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவரைக்கும் நீங்கள் செய்த உழைப்புகள் பல நேரங்களில் யாராலும் கவனிக்கப்படாமல் போயிருந்தது போல நிச்சயமாக தோன்றியிருக்கும். எவ்வளவுதான் நீங்க கடின உழைப்பை போட்டாலும், எத்தனைதான் உழைப்பை போட்டாலும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். ஆனா அவங்களுடைய வேலைகளையும் நீங்க தான் சேர்த்து பார்ப்பீங்க. அது மேல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய அந்த ஒரு நிலைமையானது மாற ஆரம்பிக்கும். நீங்கள் அமைதியாக செய்த முயற்சிகள் கூட நீங்கள் தாமதமாகவே இருந்தாலும் விடாமல் செய்த வேலைகள் அனைத்தும் இப்போது உங்களுக்கு வெளிப்படையான பலன்களை தர ஆரம்பிக்கும். உங்களுடைய மேலதிகாரிகள் நீங்க எதற்கு இப்படி வேலையை செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு உங்கள் மீது ஒரு கண்ணு வைப்பாங்க, உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊதியத்தை உயர்த்துவாங்க. உங்களை ஒரு சிறந்த ஒரு நபராகவும் நிச்சயமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு பலன் திடீரென்று உங்களுக்கு கிடைப்பது போல தோன்றினாலும் அது உங்களுடைய நீண்ட கால உழைப்பின் ஒரு சேர்க்கைக்கான ஒரு பலனாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு இந்த ஒரு நேரத்தில் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்குள்ள உருவாகிவிடும். நீங்கள் என்னுடைய உழைப்பு வீண் போகவில்லை என்று மனதார உணரக்கூடிய தருணங்கள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக வந்துவிடும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தி கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள பல கேள்விகளை நிச்சயமாக உருவாக்கவும் செய்யுங்க. இந்த சனி பகவான் உங்களுக்கு உயர்வை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் இருந்த நிலையை விட ஒரு நிலை மேலே செல்லக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த ஒரு காலமானது இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமானது இனிமே ஆரம்பமாகும். வேலை, சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு, இல்லைன்னா தனிப்பட்ட முன்னேற்றம், எந்த துறையிலும் ஒரு உயர்வானது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இதுவரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாமத்தான் இருந்திருக்கும். இந்த ஒரு உயர்வு உங்களுக்கு திடீரென்று ஏற்படாது. ஆனால் நிலையானதாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுடைய மதிப்பை நிச்சயமாக உயர்த்தும். மக்கள் உங்களை பார்க்கக்கூடிய விதம் என்பது மாறிவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு மரியாதையை உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க மாறிவிடுவீங்க. சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் நிலைப்படுத்த ஆரம்பிப்பார். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஏற்ற இறக்கங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நன்மைகள் ஒரு பக்கம் நடந்தது என்றால் கெட்டதும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பித்திருக்கும். ஏதாவது நல்ல விஷயங்களுக்கு போனால் கூட கெட்ட செய்திகள் உங்களை தேடி வர ஆரம்பித்திருக்கும். அது அனைத்திலும் இருந்து இனிமேல் நல்ல ஒரு தெளிவானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குழப்பங்கள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் தெளிவானது பிறக்கும். திடீரென்று மாற்றங்கள் ஏற்படும். நிதி சிக்கல்கள் அனைத்திலும் இருந்து நீங்கள் விடுபட ஆரம்பிப்பீங்க. நீங்க ஒரு திட்டமிட்ட வாழ்க்கையை இனிமே நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. திட்டமிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய மரியாதையை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளலாம். எனவே திட்டமிட்டு முடிந்த அளவுக்கு வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். உங்களுடைய முடிவுகள் தெளிவானதாக மாறும். உங்களுடைய எதிர்காலம் பற்றிய பயமானது குறைந்துவிடும். இந்த ஒரு நிலைத்தன்மை தாங்க உங்களுடைய மனதுக்கு மிகப்பெரிய ஒரு அமைதியை தேடி கொடுக்கும். சனி பகவான் உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக தேடி கொடுப்பார். இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பு உங்களை தேடி வரும். அது உங்களுடைய தொழில் அல்லது வாழ்க்கை திசையை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் அது சாதாரணமாக தோன்றினாலும் அதனுடைய மதிப்புக்கு பின்னர் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அதனை சரியாக பயன்படுத்தினால் அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு உயரத்திற்கு நிச்சயமாக கொண்டு போகும். இந்த ஒரு முறை நீங்கள் தயங்காமல் செயல்படுவீர்கள். அதனால உங்களுக்கு போதுமான